ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்கன்னா, தேங்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நல்லா காஞ்ச தேங்காய், ஈரமான தேங்காய், இது வந்தாலும் பழுத்த தேங்காய் இருந்தால் போதும். இளநீ இல்லாமல் இருக்கணும். அதை வெட்டி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். இது மாதிரி சிலது கொப்பரை தேங்காவாக கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய எண்ணெய் வரும். சிலது இது மாதிரி இருக்கும். அதை உடச்சி ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னா அதை நோண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நோண்டி எடுத்துக்கலாம். 1 டே ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டு அதை நோண்டி எடுத்துக்கலாம். நோண்டி எடுத்து காய வச்சுருக்கோங்கள, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி ஒரு 3 நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு காஞ்சிருக்குன்றது. இது மாதிரி நோண்டி எடுத்து காய வச்சுக்கணும். பாருங்கள், எல்லாத்தையுமே அந்த ஒரு நாள் காய வைக்க வேண்டியதும் காய வச்சு அதை நோண்டி எல்லாத்தையும் டோட்டலாக காய வச்சாச்சு. இது 3 நாள் நல்லா காயணும். உங்களுக்கு பார்த்தா கலகலன்னு சவுண்டு கேட்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா காஞ்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் 5 ஏலக்காய் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிஷின் அரைக்கிறதுக்கு வந்தாச்சு. மேலே போட்டது கீழே எண்ணெயாக வரும். புண்ணாக்கு மேலே நின்றோம். ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் புண்ணாக்கு தனியாக, எண்ணெய் தனியாக வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு மேலே நின்றது. அவங்க ஃபைனலாக அதை எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் ஃபுல்லாக நல்லாவே எண்ணெய் வந்துருச்சு. நான் 14 கிலோ எடுத்துகிட்டு போனேன். 10 லிட்டர் எண்ணெய் வந்துச்சு. 4 கிலோ புண்ணாக்கு வந்துச்சு. பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அரையிறதெல்லாம் எண்ணெய் பாருங்கள் கீழே ஊற்றுது பாருங்கள். இது நம்ம 3 நாள் வெயிலில் வைக்கணும் எண்ணெயை. அவ்வளோதாங்க, அரைச்சி முடிச்சுட்டாங்க. புண்ணாக்கு தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயை ஒரு டின்னில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்தை எடுத்து ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த எண்ணெயை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் 3 நாள் வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல் ஆரம்பிச்சு.